அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எல்லாருமே ஆங்கில தேதி மட்டும்தான் மனசில் நம்ம நினச்சிருக்கிறோம். தமிழ் தேதி இது வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியாது. ஆனால் அந்த தமிழ் தேதியில் அந்த காலத்தில் பஞ்சாங்கம் என்பது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பில் தமிழ் தேதியில் 1ஆம் தேதி சித்திரை மாதத்தில் யார் பிறந்திருக்கிறாங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்கள். 1ஆம் தேதி அன்னைக்கு, தமிழ் 1ஆம் தேதி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதத்தில் 1ஆம் தேதி யாரெல்லாம் ஒருவர் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்குரிய பரிகார கோவிலும் அதுக்குரிய பலன்தான் இது. அப்போது இந்த சித்திரை மாதத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அந்த வீட்டில் சூரியன் உச்சமாக இருப்பார், அந்த வீட்டில் சனி நீசமாக இருப்பார், செவ்வாய் ஆட்சியாக இருப்பார். பார்த்துங்களேன், மற்ற கிரகங்கள்லாம் சமம் பகையில் இருப்பாங்க. ஆனால் அந்த செவ்வாய் வீட்டில் முதல்ல சூரியன் உச்சமாக இருக்கிறது ஒரு கொடுப்பனை. அப்படின்னா பாருங்கள், அவ்வளவு சுலபமாக அந்த சூரியன் அவ்வளவு சுலபமாக அந்த வேலையை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஜாதகத்தில் பாருங்கள், சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும்னா, சித்திரை மாதத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா சூரியன் உச்சமாக இருந்தால் அவங்க அப்பாவுக்கு ஒரு பவர், அந்த ஜாதகருக்கு ஒரு கௌரவம், ஒரு நம்பிக்கை, நாணயம், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கணும்னு ஆசைப்படுறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜாதகமாக இருக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரியன் தான் அதனுடைய சக்தி. பாருங்கள், இந்த மூலாதாரத்தை மக்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ தமிழ் 1ஆம் தேதி அன்னைக்கு யாரெல்லாம் ஒருவர் பிறக்கிறாரோ அவங்க அத்தனை பேருமே அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து 10 டிகிரி வரைக்கும் அசுபதி நட்சத்திரம் தான் இருக்கும். அதில் இருந்து பரணி நட்சத்திரம் 10 டிகிரி, மீதி 10 டிகிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கும். அப்போ 30 டிகிரி சேர்ந்தால் ஒரு ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்தில் ஒரு டிகிரியும் ஒரு தேதியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த காலத்தில் தமிழில் பாகை, கலை, விகலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன? மணி, நிமிஷம், செகண்டு, இதைத்தான் பாகை, கலை, விகலைன்னு சொன்னாங்க. அப்போ முன்னோர்கள் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பில் சித்திரை மாதத்தில் தமிழ் 1ஆம் தேதி பிறந்துக்கிறவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னா, பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வரணும். கற்பக விநாயகர் அப்படின்னா பாருங்கள், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். இது பொதுவாகவே அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய ஒரு பெரிய ஆதீனமாக இருக்கும். அந்த பிள்ளையார்பட்டி கோயிலுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போது இந்த சிவகங்கையுடைய மாவட்டத்துக்கும் பிள்ளையார்பட்டிக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும் போல். அப்போ அந்த ஜாதகத்தில் முன்னோர்களெல்லாம் அந்த காலத்தில் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எந்த காரியம் செய்வாங்க. இதில் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் கற்பக விநாயகர், 9 கோளும் ஒன்றாய் சேர பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அப்படின்னு அந்த காலத்திலேயே பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் பாட்டு பாடிட்டு போயிட்டாங்க. அந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருடைய ஒரு கல் என்னென்னா சந்திரகாந்த கல். இந்த சந்திரகாந்த கல்லாக இருக்கிறதுனால ஈர்ப்பு சக்தி அதில் அதிகம். அதனால் அந்த விநாயகர் கோயிலில் போய் ஒரு அருகம்பில்லில் மாலை போட்டு சாமிக்கு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி பூஜை பண்ணி நீங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் ஜாதகத்துக்கு அதிகமான முறையில் இருக்கணும்னா கற்பக விநாயகரை கும்பிடுங்க. அதுக்கு பேர் கற்ப அகமாமா. யாராவது ஜாதகத்தில் கற்பப்பை கோளாறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த கோளாறு உள்ளவங்க அந்த சாமி மேலே ஊற்றின தீர்த்தத்தை எடுத்து இவங்க குடித்தாங்கன்னா இவங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால தான் அந்த காலத்திலே கற்பக விநாயகர்னு பேர். கற்பக விநாயகர்னால் என்னென்னு பாருங்கள். கற்புங்கிறது இந்த உடம்பில் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கற்பு, அகம் என்பது இந்த தேகம், இந்த உடம்பு. அதை கற்பக விநாயகர். வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர், அதில் கற்பக விநாயகர். எப்படி
அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாமே பிரமாதமாக செய்து வச்சுட்டு போயிருக்காங்க. எப்போவுமே நீங்கள் தெப்ப குளம் இருக்குது இல்லைங்களா, அந்த தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளம் மீன்களுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொரியெல்லாம் வாங்கி போட்டுட்டு தெப்ப குளத்துக்கு ஒரு கங்கை ஆராத்தி காமிங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு விநாயகரை கும்பிட்டு வரும்போது உங்களோட வினைகள் எல்லாம் தீருமா. அப்போ யாரெல்லாம் தமிழ் வருட பிறப்பில் சித்திரை மாதத்தில் தமிழ் 1ஆம் தேதி யார் பிறந்தாலும் சரி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க. அது எவ்வளவு நல்ல நிலைமையில் இருக்குதுங்கிறது உங்களுக்கு அப்போவே தெரியும். அந்த விநாயகருடைய கோயிலுக்குள்ளே பரம ரகசியங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்குத்தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அது வேலை செய்யும். அது எல்லா மக்களுக்கும் தெரியுமான்னு தெரியல. நம்ம சொன்னால் மக்கள் எல்லோரும் போய் அதை வழிபாடு பண்ணுவாங்க, சொல்லலைன்னா தெரியாமலே போயிடும். அப்போ பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கோவில் சாதாரண விஷயமானு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு விசேஷம் எடுத்துட்டிங்கன்னா முதல் பூஜை கணபதி பூஜை தானே பண்ணுறீங்க. அப்போ கணபதி பூஜை பேசுகிறீங்க, அந்த கணபதியை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ முதலே விநாயகர் வந்துடுறாரா? அப்போ எப்போவுமே அதனால தான் அந்த காலத்தில் தமிழில் முதல் 1ஆம் தேதி வரும்போது முதல் விநாயகரை கும்பிடுங்கன்னு வருது. எப்படி முதல் இந்த உலகத்துக்கே தோன்றி 1ஆவது விநாயகர் தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பில் 1ஆம் தேதி என்றைக்கு தமிழ் 1ஆம் தேதி யார் பிறந்தாலும் அவங்க கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கிற தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகும். அவர் ஒருத்தர் மட்டும்தான் சனி பகவானவே எகுத்தவர். இன்று போய் நாளை வான்ட்டார். நான் உன்னை பிடிக்க போகிறேன்னு சொன்னனே, நீ பிடிக்க வேண்டாம், நீ கிளம்புன்ட்டார். அப்படின்னு என்ன? அப்போ அவருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எலி வாகனத்துக்கு இது வரைக்கும் அபிஷேகம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக எலி வாகனத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், நிறைய விஷயம் நல்லது நடக்கும். ஏன்னா விநாயகருக்கு எதுக்கால பார்த்தீங்கன்னா எலி வாகனம் தான் இருக்கும். அந்த எலியே நம்மளுக்கு ஒளியாக மாற்றி கொடுக்கும். அப்போ அதுக்குரிய வேலையை நம்ம செய்யணும் அல்லவா? அப்போ முன்னோர்கள் இது எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தானே இது எடுத்துக்கணும். நம்ம பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய பவர் நம்மளுக்கு நல்லா இருக்கணுமல்ல. உங்கள் தெய்வம்சம் பொருந்தி அதனுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கணுமல்ல. அப்போ இது எல்லாம் தான் அது வழியில் இருக்கக்கூடிய பவர். அப்போது கற்பக விநாயகரை போய் கும்பிட்டா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு பூஜை பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா காரியமும் சிறப்படையும். எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு விநாயகரை பிடிச்சி வை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த காலத்தில் மார்கழி மாதத்தில் வாசலில் புள்ளார் வைப்பாங்க, அந்த பிள்ளையார் வைப்பாங்க. ஒரு நாளைக்கு மார்கழி 1ஆம் தேதினா ஒரு பிள்ளையார், 2ஆம் தேதி வந்தால் 2 பிள்ளையார், 1ஆம் தேதி 2ஆம் தேதி சேர்த்துனா 3 பிள்ளையார் ஆயிரும், 4ஆம் தேதி 4 பிள்ளையார், இப்படி வைப்பாங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த தோஷம் இருந்தாலும் விநாயகரை பிடிச்சி மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடிச்சி தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா உங்கள் காரியம் நல்லாயிருக்கும். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகம் ஒரு பெரிய ஒரு A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, அதாவது அதை நம்ம காசிக்கு ராமேஸ்வரத்துக்கெல்லாம் இது மாதிரி விஸ்வாமித்திர கோயில் நவக்கைலாயமெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த நவக்கைலாயத்துக்கு எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் அந்த 9 கைலாயத்துலேயும் மோட்ச விளக்கேற்றி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரோம். அதுவும் பௌர்ணமியில் அமாவாசையில் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி, இந்த முன்னோர்களுக்காக இந்த ஜோதிட வகுப்புகள் எல்லாமே நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமே இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூர்லேருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.